அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டுக்கான வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றும் போதும் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பொருள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களையும் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்திருக்காங்க. நீங்களும் அது போல் முயற்சி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நாம் இப்போது வருட பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வரக்கூடிய 25ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக அமைய போகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதில் முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்றம் காணப்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையுது. பங்கு சந்தை மூலமாக ஆதாயம் பெற முடியும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எல்லாமே சிறப்பாக நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பணிகள் ஆற்றுவீங்க. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். மேஷராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வியில் பயில்வாங்க. ஒரு சிலருக்கு கல்வி உதவித்தொகையோடு வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாக கணிசமான லாபம் பெற முடியும். அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். காதலர்கள் தங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெறுவீங்க. ஆன்மீக பயணம் கணவன் மனைவி உறவில் நெருக்கத்தை ஏற்படுத்தலாம். மேலும் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய நிதிநிலையில் ஏற்றம் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதகமான மாற்றங்களை காண்பீங்க. காதலர்கள் சிறு சிறு இடையூறுகளை சந்திக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவீங்க. தொழில் செய்பவருங்க தங்களுடைய வரவு செலவுகளை கவனமாக கையாள வேண்டும். கூட்டு தொழில் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் போதும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக வரும். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்குது. பங்கு வர்த்தகம் மூலமாக தொடர் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். பிப்ரவரியில் வீட்டை புதுப்பித்தல் அல்லது வீட்டிற்கு வண்ணம் அடித்தல் தொடர்பான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஏப்ரலில் உங்களுடைய பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு சாதகமானதாக இருக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலை உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். திருமணமான தம்பதிகள் தங்களுடைய திருமண உறவில் அதிக நெருக்கத்தை காண்பாங்க. காதலர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம். எனவே வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. அறிவியல் துறையில் முதுகலை பட்டதாரிகளுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் சிறு பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார நிலையில ஏற்றம் காணப்படக்கூடிய ஆண்டாக அமையுது. உங்களுடைய சமுதாய அந்தஸ்து காரணமாக உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்களுடன் சுமூக உறவை மேம்படுத்துவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக பணி சுமை இருந்த போதிலும் சிறப்பாக செயல்பட முடியும். மற்றும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கலாம். அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தில் பகுதி நேர வேலை கூடுதல் வருமானத்தை அளிக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்தில் செலவுகளை நிர்வகிப்பது சேமிப்பை அதிகரிக்க உதவும். பள்ளி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையுமே எதிர்த்து சமாளிப்பீங்க. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை காண முடியும். சமூக அந்தஸ்து உயரும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களோடு இணக்கமான உறவு கொண்டிருப்பீங்க. திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்கொள்வீங்க. பொருத்தமான துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கலாம். உங்களுடைய சமூக வட்டத்தில் விரிவுபடுத்த முடியும். பணியிடத்தில் திறமைகள் செயல்பாடு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டை பராமரிக்க அதிக செலவு செய்யலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உங்களுக்கு அஜீரண கோளாறு, தலைவலி, காய்ச்சல் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் நீங்கள் சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்க சாதகமான நேரத்தை காண முடியும். திருமணம் அல்லது குழந்தை பிறப்பில் தாமதம் எதிர்கொள்வீங்க. நீங்கள் எதிர்கொள்பவர்களுக்கு சாதகமான மாற்றங்களாக அமையும். மனைவி மற்றும் குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு மேம்படும் என்றே சொல்லலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இடைநிலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு காலாண்டிற்கு பிறகு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலும் இந்த ஆண்டு புதிய முதலீடுகளை தொழிலில் நீங்கள் செலுத்துறது ரொம்ப நல்லது. காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதன் மூலமாக அன்பை மேம்படுத்த முடியும். இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அரசு துறையில் பணிபுரிகிறவங்க பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை பெற முடியும். தனியார் துறை ஊழியர்கள் தங்களுடைய வேலை அதிகரிப்பால் பயனடைய முடியும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை வரம் வேண்டும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் லாபகரமானதாக இருக்கும். நிலம் மற்றும் அசையும் சொத்துக்களில் முதலீடு செய்வது எதிர்கால தேவைகளுக்கு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். இளம் மாணவர்கள் மேம்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய திறமைகளை காட்ட முடியும். இந்த ஆண்டு நிறைய வெற்றிகளை மாணவர்கள் சந்திக்க போகிறாங்க. உடல் மன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதியில் முன்னேற்றம் காணப்படலாம். மேலும் தங்கத்தில் செய்யக்கூடிய முதலீடு எதிர்காலத்தில் கணிசமான லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான உறவை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேலை தேடுறவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு துறைகளில் மேற்பார்வையாளராக பணிபுரிபவர்கள் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். மேலும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம். ஏற்றுமதி தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும். சில்லறை விற்பனை கடை உரிமையாளர்களின் புதிய கிளைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை பெற முடியும். வெளிநாட்டில் தகவல் தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. நடைப்பயிற்சி மற்றும் தியானம் போன்ற செயல்களில் ஈடுபடுவது உடல் மற்றும் மனதிற்கு ஆறுதலை மேம்படுத்தும். அடுத்ததாக மீனம் ராசி. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பீங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் துணையுடனான பந்தம் வலுவடையும். கூட்டு முயற்சிகளில் மிகச்சிறந்த வெற்றி மற்றும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிகிறவங்க தங்களுடைய பணிகளை கவனமாக திட்டமிட்டு கால் எடுத்து எல்லாமே செய்து கொள்ள முடியும்.
அதே போல் குழந்தை பிறப்பதில் தாமதம் உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டு சந்ததி பாக்கியத்துக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் சுமூகமான உறவை பேணுவீங்க. சிலர் வெளிநாட்டு பயணங்களுக்கும் செலவு செய்யலாம். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டும் போதுமானது. இப்படியாக 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு அமையுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 2025ஆம் ஆண்டு பலன்களாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.